ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னோடய ஈவினிங் விளாக்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை நேரத்தில் நாங்கள் எப்படி சமைக்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்களே. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், மழை நசன்ட்டு காலையிலேருந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கா. அதில் தான் எங்கள் அம்மாச்சி சமைச்சிட்டு இருக்காங்க. பாத்திரம் கூட இன்றைக்கி விளக்க முடியலை, அவ்வளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வெளியில் விறகு அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறேன். முன்னாடியே அடுப்பு எல்லாமே நனைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அம்மாச்சி பற்ற வச்சாங்க. விறகுமே கொஞ்சம் நனைஞ்சி போச்சா, ரொம்ப ஊதிக்கிட்டே இருந்துட்டு இப்போ தான் தீயே எரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளாட்டி வீட்டுக்குள்ளே பாருங்களேன், அங்கிட்டு எங்கன்னா ஒழுங்கு எங்கள் வீடு அந்த சைடு மூலையில். அதுக்கப்புறம் வாசப்படிக்கு நேராக கிச்சனுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயும் 2 இடத்துல ஒழுகும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 10 மணிக்கு போன கரண்ட்டு இன்னுமே கரண்ட் வரல. இப்போ மணி 4:45 தான் ஆகுது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஜன்னல் திறந்து விட்டால் இறச்சல் அடிக்கவும் மிளகு திட்டி பற்ற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மழையே நின்று போச்சு, தூரல் தான் போடுறது. இவங்க எவ்வளோ பெரிய சட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. மாமா இதை வச்சு மழையே நின்று போயிடும் தண்ணியே வச்சு. தொட்டியில் தண்ணி நிரம்பி போகுது. அதுக்கப்புறம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெய்ய சாம்பார் தான். நைட்டுக்கு தோசை சுடணும். எங்கள் மாமா வந்து எனக்கு ஆம்லேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, நான் போடலைன்னு அவங்களே போட்டு எனக்கு தர்றாங்க. மழை இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மழை. நல்லாத்தையும் போட்டாங்க. திருப்பி போடலாம்னு பார்த்தேன், அது இதாகிடுச்சு. திருப்புங்க. நான் அப்படிதான் திருப்பேன், அது நல்லா வரும். பாருங்க, பொன்னிறமாக வந்துடுச்சா பின்னாடி. அப்போ இன்னும் கொஞ்சம் வேக விட்டுருந்தா கருப்பாயிருக்கும்ல, அதுக்குதான். மழைன்றதுனால உள்ளர வந்து கோழி படுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, எங்கள் செல்லக்குட்டி மணி இப்போ 5:15 தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டியுமே இந்த பக்கம் ஜன்னல் திறந்து விட்டால் இறசல் அடிக்குதா, அதனால் மூடி வச்சுருக்கேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு மழை ஸ்டார்ட் ஆகுது, கோடை மழை. இந்த மழை இன்னும் 2-3 மழை வந்திருந்தால் எள்ளு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டோட நிலைமை இதுதான். இங்கே பாருங்கள், ஒழுகி தண்ணி இதுக்குள்ளே வந்திருக்கு. அப்படியே இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஒழுகுமா, அதுக்கப்புறம் அங்கிட்டு கிச்சனுக்குள்ளே ஒரு சைடு ஒழுகும், அப்புறம் வீட்டுக்குள்ளே 2 இடத்துல ஒழுகும். எங்கள் அம்மாச்சி வந்து இப்போ சாம்பார் வச்சு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன சாம்பாருண்டா முள்ளங்கி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாய் குளறிடுச்சு. அதுக்கப்புறமே நானும் அம்மாச்சி சேர்ந்து பாத்திரம் இல்லாமல் விளக்கி போட்டோம். மழை லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போயே தான் விளக்கணும், இல்லைன்னா காலையில் நிறையா பாத்திரம் ஆயிருமா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 2 தோசையும் 2 முட்டையை போட்டு ஃபுல் ஃபாயில் மாதிரி போட்டு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தோசை சுட ஆரம்பித்தேன். நான் 2 தோசை சாப்பிடுவேன். அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 3 தோசை, இல்லைன்னா 2 தோசை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாருங்களே, சாம்பார், முள்ளங்கி எல்லாம் போட்ட சாம்பார், 2 முட்டையில் போட்ட ஃபுல் ஃபாயில், 2 தோசை. இப்போ வந்து எங்கள் அம்மாச்சி, தாத்தா, எங்கள் மாமாவுக்கு 3 பேத்துக்கு தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், முன்னாடி கிச்சன் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.